2026 தேர்தலோடு எந்த பெண்ணும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலையை அனுபவிக்க கூடாது. 2026 விசில் சிலத்துல ஓட்ட போட்டு ஆட்சி நடத்தை தருவோம். மேடை போட்டு பெண்கள் பேச வந்திருக்காங்க. பெண்கள் பேச வந்த கூட்டத்தில் என் பெண்கள் மாதிரி அடிச்சிருப்பா எத்தனை பெரிய ஆளாஜனம் உனக்கு கேள்வி கேட்க ஆள் நினைச்சியா? எத்தனை பேர் அடிப்பேன்? ஒரு புண்ணை திருக்குறள் அடிச்சா கோடி கோடியா பெண்கள் கலந்து வாங்கலாம். தமிழக கடந்த வாரம் ராயபுரத்தில் பேசிட்டு இருக்கேன். மண்ணை மைந்தரோட பேசிட்டு இருக்கேன். அலைபேசியில் அலறாங்க. ஓடி போய் ஸ்டாலின் மருத்துவமனையில போனா 100 பேர் சேர்ந்து நின்னுக்கிட்டு ஒரு ஆய்வு செய்யப்பட்ட தமிழக வீட்டுக்காக வெறும் 6 பேருக்கு அது ஒரு ஆட்டோக்காரங்க போட்டு அடிக்கும் போது பிக்ஸ் வருது. பிக்ஸ் அளவுக்கு அடிச்சு அம்மா யோசிங்கம்மா, அதுல ஒரு பொண்ணுமா ஒரு சிஸ்டர்மா 4 மாசம் கர்ப்பமா அந்த பொண்ணை போட்டு அடிச்சு மண்டையை வச்சு ஸ்டாலின் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்க போறீங்க, பார்க்க உள்ள விடல தடுக்கிறாங்க. நியூஸ் வருது, மீடியா கவர் பண்றாங்க. இந்த கிளிப்ஸ் போடுவாங்கல நலம்புசி அது உருவாங்க. ரத்தம் தெரிக்க டிஸ்சார்ஜ் ஆகுங்க மேல ஒரு பிரச்சனை மேல சொல்றாங்க டிஸ்சார்ஜ் ஆகுங்க. நாங்க டிஸ்சார்ஜ் ஆகுது இருக்கட்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு தராத இந்த திமுக இந்த எலெக்ஷன்ல மக்கள் மூலமா டிஸ்பிளேஸ் ஆகல. பாரு எழுதி வச்சுக்கோ. சாதாரண பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறையில இருக்கிற பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு இல்ல, ஆசிரியராக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. பேர் மட்டும் தமிழ்நாடு வெல்லும் பெண்கள் நாட்டை சுடுகாட்டா மாத்தி வச்சிருக்காங்க.